தமிழக வெற்றி கழகத்தின் தேனி மாவட்டத்தின் முதல் பொதுக்கூட்டத்தில் பிரகாஷ் சுபகிரின் சீனியர் தலைமையில் உரையாற்றுகின்ற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிற இந்த நாள் என்னுடைய வாழ்வை மறக்க முடியாதன. 1 கோடி வாலிபர்களில் வசந்த மாளிகை தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இழுத்திருக்கிறது. இந்த இயக்கத்தை மொழியிலேயே கெல்லிவிட முடியும் என்று பல பேர் நம்பினார். இந்த இயக்கத்தை தருவிலே சிதைத்து விடலாம் என்று பல பேர் தரப்பு கண்டார். இந்த இயக்கத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் இவர்களை கிள்ளுக்கீரை என்ற கரிகனாக்க. ஆனால் இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றில் டெல்லி எஜமானர்களையும் சென்ட் கோட்டை எஜமானர்களை கேள்வி கேட்கிற ஒரே தலைவன் இந்திய அரசியலை எங்கள் தலைவர் விஜய் என்று. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் வெற்றிடம் விழுந்திருக்கிறது. இந்த வெற்றிடத்தை இக்கிருப்பக்கூடிய தலைவனாக இன்றைக்கு விண்ணுக்கும் மண்ணுக்கும் எழுந்ததென்று அவதாரம் எடுத்திருக்காது எங்கள் தலைவர். சிலுக்கு விஸ்வரூபத்திற்கு முன்னால் பல கட்சிகள் வருந்த தேர்தல் முடிவில் காணாமல் போகும், கல்லறைக்கு போகும். இன்றைக்கு எங்கள் தலைவர் படம், அவர் கடைசியாக நடித்த 69வது படம் ஜனநாயக. இன்றைய தமிழ் தாய்மார்களுக்கு செல்லுக்கு ஆனால் வருத்தப்பட வேண்டாம். கல்லித்தா வைக்க முடிவை தவிர ஜனநாயகரை தவிர்க்க முடியாத தலையை நாங்கள் கேள்விப்பட்டேன். நான் 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்துட்டேன். அப்ப 4 வருஷம் ஏற்றுக்கல. 10 லட்சம் லேப்டாப் கொடுத்த முதலமைச்சர் சொல்லுகிறேன். 4 வருடமாக நீங்கள் கொடுக்கவில்லை. 10 லட்சம் லேப்டாப் வாங்கி கொடுத்துட்டீர்கள். 40 லட்சம் பேருக்கு கொடுக்கவில்லை. அவர்கள் உங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கிறார். இந்த லேப்டாப்பை கொடுத்தார் பேச்சில்லாமா? லேப்டாப் வாங்குற மாணவர்கள் பூரா அந்த லேப்டாப்பை வாங்கணும்னு அதுல விதி விடத வச்சு உரிமைக்கு 1000 ரூபாயை விஜய் முதலமைச்சரான தரமாட்டார்னு குரல்களுக்கு விடுறா. அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு அரசு நடைமுறைப்படுத்துகிற திட்டம் நல்ல திட்டமாக இருந்தால் அடுத்து வருகிற அரசு அதை மாற்றுவதற்கு வழி. நாங்கள் 41 பேர் இறந்த உடனே தலைவர் கரூர்ல இது போய் திருச்சி போய் விமானத்தில் போயிட்டாருன்னு சொன்னீங்களே, போனதுதான் அவனுடைய புத்திசாலித்தனம். அவர் தீர்க்க தரிசனமான தலைவன். அவர் அங்கேயே இருக்கிற ஒரு ஸ்டாவ். அவர்கள் பார்ப்பதற்கு 10 லட்சம் பேர் கூடுவார்கள். அசம்பாவிதம் நடந்து விட்டதற்கு கதலையோடு பல பேர் லட்சக்கணக்கில் திரழுவார்கள். காவல்துறை இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது. 41 பேர் அரசா தலைவர் அங்கேயே நின்றிருந்தா 82 இருக்கும். அதனாலதான் நிலைமை மோசமாகி விடக்கூடாதுன்னு எங்க தலைவர் போயிட்டாரு. இன்னைக்கு என்ன ஆச்சு? அந்த 41 குடும்பத்தை எங்க தலைவர் தத்தெடுத்துட்டாரு. திரு அண்ணன் RS பிரகாஷ் அவர்களையும் பொதுமக்களையும் நமது கழக நிர்வாகிகளையும் பேரன்போடு வரவேற்கிறேன். முதலாவதாக இணை செயலாளர் திரு விக்னேஷ் அவர்கள், பொருளாளர் திரு R சீராளன் அவர்கள், துணை செயலாளர் திரு M பாலா அவர்கள். பகலவன் தந்தை பெரியாரையும், பார்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும், அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும், வீர தமிழ் மங்கள் சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கிறேன். ஜாதி குமார் அவர்கள், மாவட்ட இளைஞரணி திரு D ராம்பாண்டியன் அவர்கள், மாவட்ட தொண்டரணி திரு P முனீஷ்குமார் அவர்கள்.